கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். யோசியுங்கள், பேசுங்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். பிஃபோர் யூ ஸ்பீக் அ வேர்ட், திங்க் டுவைஸ் அபவுட் தட் வேர்ட். வாட் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஏதோ பேச்சு தானேன்னு பேசக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால யோசித்து பேசணும். நம்ம என்ன பேச போறோம், எதுக்காக பேச போறோன்றத யோசிச்சு பேசணும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் முன்னால முக்கியமான காரியம் என்ன என்பதை ஆண்டவர் அதை தியானிக்க வச்சார். உணரணும். பிஃபோர் திங்க் யூ ஹவ் டு ஃபீல். ஸோ நம்ம ஒன்று ஃபீல் பண்ணி தான் அதுக்கப்புறம் பேசணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் இல்லை, என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம்ன்றதான் பார்க்கிறார். அவனவன் கிரியைகளுக்கேற்ற, அவனவன் வழிகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன். With what attitude we pray, with what intention we pray-ன்றத ஆண்டவர் பார்ப்பார். அதான் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நானும் இருதயத்தை பார்க்கிற தேவன்றார். அப்ப இதை குறித்து ஆண்டவர் தியானிக்க வச்சார், எழுத வச்சார். அநேக காரியங்கள் இருக்குது. இந்த நாள்ல எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 12வது வசனம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். சாலமோனை 20 வயசுலயே ஆண்டவர் ராஜாவாக்கிறார். அப்ப 20 வயசுலயே அவர் ராஜாவாயிடுறாரு. ஒரு ராத்திரியில ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனத்துல ஒரு காரியம் நடக்குது. நீ விரும்புகிறதை கேள்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப சாலமோன் எனக்கு ஞானம் வேணும், ஏன்னா இவ்வளவு லட்ச ஜனங்களையும் நான் நியாயம் விசாரித்து நடத்தணும். ஸோ ஐ வாண்ட் டு பி அ பெஸ்ட் ஜட்ஜ் அண்ட் கிங். அதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறார். ஆண்டவர் அது உகந்த விண்ணப்பமா இருக்கு. ஆண்டவருக்கு அது மிகவும் பிடித்தமாக இருக்குது அவர் கேட்டது. அப்பதான் அதை சொல்றார் ஆண்டவர், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இங்க நம்ம பார்க்கறது ஞானமும் உணர்வுமுள்ள இருதயம். இங்கிலீஷ் பைபிள்ல நியூ செஞ்சுரி வெர்ஷன் இப்படி இருக்குது. 1 Kings chapter 3 verse 12. I will do what you asked. I'll give you wisdom and understanding that is greater than anyone has had in the past or will have in the future. இது நியூ செஞ்சுரி வெர்ஷன். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அது அழகா இருக்குது. வைஸ் அண்ட் டிசர்னிங் ஹார்ட். ஸோ உணரணும். இது உணர்ச்சிகள் வேறு, உணர்வுன்றது வேறு. உணர்ச்சிகள்ன்றது நம்ம சரீரத்தில் ஏற்படலாம். இப்போ ஒரு ரூம்குள்ள போறீங்க, அங்க குளிர்ச்சியா இருக்குது. இல்லை ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியா இருக்கு அந்த தேசம் அப்படின்னும் போது நம்ம சரீரத்தில் அதை உணர்வோம். அது உணர்ச்சி. அது சரீரத்துல நம்ம தோல்ல உண்டாகிற ஒரு உணர்ச்சி. சில பேர் பாராட்டுறது நமக்கு சந்தோஷத்தை தரும். அது நம்ம ஆத்துமால கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அதுவும் உணர்ச்சி தான், அதுவும் மைண்ட்ல தான் இருக்குது, ஆத்துமால தான் இருக்குது. இட்ஸ் நாட் ரிலேட்டட் வித் ஹார்ட் ஆர் ஸ்பிரிட். உணர்வுன்றது இருதயத்தில் உண்டாகிற காரியம்.
இப்போ ஒரு படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, உடல்ல அடிபடுது அப்படின்னா, அது சரீரத்தில் உண்டாகிற ஒரு வலி, வேதனை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசு சொல்லும், ஒரு 2 நாள் இது 2 நாள் இது சரியாயிரும். இது மருந்து போட்டா சரியாயிரும்னு. அதே மாரி சில காரியங்கள் வந்து காலதாமதம் ஆகும்போது, ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கும்போது பஸ் லேட் ஆகும்போது, இல்ல ட்ரெயினுக்காக காத்திருக்கும்போது ட்ரெயின் லேட் ஆகும்போது, இல்ல ஒரு ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கும்போது ஃப்ளைட் லேட் ஆகும்போது, ஒரு சோர்வு வரும். ஏன் இப்படி லேட் ஆகுதே! ஐயோ! டைம் வேஸ்ட் ஆகுதேன்னு. அது மைண்ட்ல உண்டாகிற ஒரு சோர்வு. ஆனா இருதயத்துல உண்டாகும். சில பிரிவுகள், சிலருடைய மரணம், முக்கியமா தாய், தகப்பனுடைய பிரிவு. நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க ஆண்டவருக்கு அடுத்து தாயும், தகப்பனும் தான். அதனால தான் தாய், தகப்பனை கனம் பண்ணுனார் ஆண்டவர். அந்த தாய், தகப்பனுடைய இழப்பு வந்து, பிரிவு வந்து நமக்குள்ள ஒரு பெரிய துக்கத்த கொண்டு வரும். அது நமக்கு ஆவியில வரக்கூடிய, இருதயத்துல வரக்கூடிய ஒரு வலி, வேதனை. அதே மாரி சில காரியங்கள் நடக்காதபோது, சில நாட்கள் நடக்காதபோது, சில வாரங்கள் நடக்காதபோது, சில மாதங்கள் நடக்காதபோது, அது நமக்கு ஆத்துமால ஒரு சோர்வ தரும், மனசுல. பல வருஷங்களாக காத்திருக்கும்போது, நெடுங்காலமா காத்திருக்கும்போது, அது இருதயத்துல ஒரு சஃபகேஷன உண்டாக்கும். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸ கொண்டாரும். உடனே சில காரியங்கள் நடக்கலன்ற போது, அது நடக்கிறது நமக்குள்ள மனசுல தான், சோல்ல தான். ஆனா நெடுங்காலமா நடக்காதபோது, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காதபோது, அது நம்ம இருதயத்துல வலிய உண்டாக்கும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சிலர் நம்மள சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க. புரிந்து கொள்ளாதபோது நமக்குள்ள அது சோர்வ தரும். நம்மளோட இருதயத்துல ஒரு வலி உண்டாகும். ஒரு வென்டிலேஷன் இல்லாம ஒரு சஃபகேஷனுக்குள்ள இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இருதயத்துல உண்டாகிற காரியம். பார்த்தீங்கன்னா, இதே 1 ராஜாக்கள் 3:12 வந்து ஞானமும் உணர்வுமுள்ள இருதயம் இருக்குது. 1 நாளாகமம் 22 அதிகாரம் 12வது வசனம். இதே காரியம் இப்படியாக இருக்குது. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து, உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இங்க இன்னும் நல்லா தெளிவா இருக்கு. அங்க ஞானமும் உணர்வும் போது கூட நம்மளுக்கு சரியா புரியாதீங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்துன்றிருக்கு. அப்ப நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். அது இன்னும் நல்லா அது வேதத்தை படி நம்ம தியானிக்கும் போது நல்லா புரியும். 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்திலேயே 16லேருந்து 27 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2 வேசிகளுக்கு பிள்ளைகள் பிறக்குது. 3 நாள் வித்தியாசத்துல. ஒரு குழந்தை செத்து போயிருது. அதுல ஒரு பிள்ளை செத்து போயிருது. இப்ப 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, உயிரோட இருக்குது ஏன் சொல்றாங்க. இவ சொல்றது என் குழந்தைன்னு, அவ சொல்றா அதுவும் என் குழந்தை தான்ட்டு. அப்ப இது யாருடைய குழந்தைன்னு சாலமோன் கண்டுபிடிக்கணும், ராஜா. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பட்டயத்தை எடுத்து வந்து இந்த பிள்ளைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன நடக்குதுன்னா, 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 26வது வசனத்துல இப்படி இருக்குது. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். ஒரு தாயின் உள்ளம் துடிக்கும் பிள்ளைக்காக அப்படின்றத சாலமோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார்.
அப்போ ஒரு தாயின் உள்ளம் எப்படி உணரும் தன் பிள்ளையை குறித்துன்றத இங்க ஆண்டவர் காமிக்கிற ரியல் மதர். இங்கிலீஷ்ல அழகா இருக்குது. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் ஹர் சன் அப்படின்னு இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குன்னு டீப்லி மூட் ஓவர் ஹர் சன். சமீபத்தில் பவா செல்லத்துறை ரைட்டர் வீட்டுக்கு வந்திருந்தார் குடும்பத்தோட. அப்போ சில காரியங்களை பேசிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி, பவா செல்லத்துறை அவருடைய மனைவி சில காரியங்களை கேட்டாங்க. அதை சொல்லும்போது நான் அழுதுட்டேன். அப்போ அவர் பவா சொன்னாரு, ஏமா அப்படி இதை போய் கேட்ட இந்த நேரம் போய் அவர் மூவ் ஆயிட்டாரு பாரு. மூவ் ஆயிட்டாரும் போது அப்ப அந்த டீப்லி மூடு ஓவர் ஹர் சன்ன்றது அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. அந்த நம்மளுடைய ஆவியில ஒரு மூமெண்ட், ஒரு கலக்கம். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லும்போது, சில காரியங்களை சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும், சில காரியங்களை சொல்லும்போது துக்கமா இருக்கும். ரெண்டுமே இது மனதளவில் நடக்கிற காரியம் இல்லை, இது மேலோட்டமான காரியம் இல்லை, இருதயத்தின் ஆழத்தில் நடக்கிற காரியம். அந்த சந்தோஷமும் சரி, அந்த துக்கமும் சரி, இருதயத்தில் உண்டாகிற காரியம். அது ஏசாயா 66 வசனத்துல இப்படியா பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். As on whom his mother comforts, so I will comfort you. அப்படின்னு நீ ஆம்பிளிஃபைட்ல நியூ செஞ்சுரேஷன்ல ஐ வில் கம்ஃபோர்ட் யூ அஸ் அ மதர் கம்ஃபோர்ட்ஸ் ஹர் சைல்ட். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். ஒரு வாலிப பிள்ளைய இழந்த, ஒரு 24 வயசு வாலிப பெண் பிள்ளை இழந்த ஒரு தாயை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்பதான் அந்த பிள்ளையோட தகப்பனார் சொல்லியிருந்தாரு ஃபோனில், ஒரு 2 மாதம் முன்னாடி, இந்த பிள்ளை இறக்குறதுக்கு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாரு, அவளுக்கு ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட பிள்ளை, ஒழுக்கமாக டிசிப்ளினாக வளர்க்கப்பட்ட பிள்ளை. அவங்க வீட்டில் அவ்வளோ வசதி உண்டு, கார்லாம் இருக்கு வசதியா. ஆனால் அந்த பிள்ளைய எல்லாரும் போல ஸ்கூல் வேனில் தான் போகணும், எல்லாரும் மாதிரியும் காலேஜ் பஸ்ஸில் தான் போக வச்சாரு. மாதிரி வேலைக்கு அனுப்புனார். அது வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இவருடைய சம்பாத்தியமே போதும், ஆனால் அந்த பிள்ளை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த கம்பெனி பஸ்ஸில் தான் போகணும். இப்படிலாம் டிசிப்ளினாக வளர்த்த பிள்ளை. கஷ்டம்தான் தெரியணும் அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை. ஆனால் அந்த பிள்ளை இறந்துருச்சு. திடீர்னு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருச்சு. அந்த டைமில் அந்த தாயாரை நான் சந்திக்கிறேன். எனக்கு எப்படி செபிக்கணும்னு தெரியல. அவங்க ஜெபம் பண்ணுங்கன்றாங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. உங்க இயேசு அறியாதவங்க. அந்த நேரத்தில் நான் எப்படி ஜெபிக்கணும்? ஒரு 24 வயசு வாலிப பெண் பிள்ளை இழந்த அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் போது இப்போ இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார் ஆண்டவர். நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே? ஏன்னா எனக்கும் வாலிப பிள்ளை இருக்கிறா. அப்ப எனக்கு அந்த வேதனை தெரியுது, உணர்றேன் நான். அந்த பிள்ளை இழந்த அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவு தவிக்கும்னு. அப்ப இந்த வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், அந்த பாட்டை பாடினார் ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அந்த பாட்டை பாடும் பொழுதே எனக்குள்ள ஒரு ஆறுதலை காண முடிஞ்சது. பரம தகப்பன் அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை ஆற்றி தேற்றுவார், திடப்படுத்துவார், வழி நடத்துவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல அவர் சுமந்து செல்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சிலுவையில தொங்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னை வளர்த்த மரியாளை பார்க்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டவர். ஆனாலும் இத்தனை வருஷம் 33 வருஷத்துல தான் அவர் சிலுவையில் அறையப்படுறார். 30 வயசுல இருந்து தான் அவர் ஊழியத்தை தொடங்குறார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு சிலுவையில் அறையப்படுறார். இதுக்கப்புறம் உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு போக போறார். அந்த சிலுவையில தொங்கும் அந்த சமயத்துல கூட அவர் மரியாளுடைய உள்ளம் எவ்வளவு தவிக்கும்ன்றத பார்க்கிறார், உணர்றார். அவங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை உணர்றார். எவ்வளவு தவிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க சாதாரண மனுஷி தான். இவரே கெத்செமனே தோட்டத்துல அழுகிறார். தன்னுடைய வேர்வை துளிகள்லாம் இரத்த துளிகளாய் விழும்படியாக அழுகிறார். ஆத்துமால வியாகுலப்படுறார். அப்பதான் ஒரு தேவ தூதன் அவரை கம்போர்ட் பண்றான், ஸ்ட்ரென்தன் பண்றான். இவரை மாத்தாள் மரியாளை பார்க்கும்போது லாசருவை இழந்து மாத்தாளும் மரியாளும் எவ்வளவு தவிப்பாங்க அந்த சகோதரிகள் நினைச்சு அழுகிறார். மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கிறவரு. ஆனா கடைசியா சிலுவையில் இருக்கும்போது மரியாளை பார்க்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அதோ உன் மகன். அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, அதோ உன் மகன். அவர் அந்த அப்போஸ்தலன் யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாயின்றார். இனிமே நீ அவனை பாரு, மகனாக பாரு, என்ன பார்க்காத, இனிமே அவனை பாரு, அவன் என் ஸ்தானத்தோட மகனா இருப்பான். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் இருக்குது. டு லிவ் இன் ஹிஸ் ஹோம், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட் ஃபார் ஹர் அப்படின்றார் அவன்கிட்ட. அப்போ ஒரு பிரிவு, ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு பிரியும் போது அது எவ்வளவு கஷ்டத்தை தரும்ன்றதை அவர் உணர்றார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லக்கூடிய காரியம். அதே அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், கவுன்சில் அண்ட் ஸ்ட்ரென்த், ரெவரன்ஷியல் அண்ட் ஒபீடியன்ட், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. அப்ப விஸ்டம் ஞானம் இருக்குது. அதே நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்னா மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கிறார். மற்றவங்களோட உணர்வுகளை உணரணும். அதான் எமோஷனல் கோஷன்ட்ன்றது, இக்யூ அப்படின்றது. அதுதான். அப்ப நம்ம
உணர்வுள்ளவர்களா இருக்கணும். அப்போ ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் பர்சனை இன்டெலெக்சுவலை காட்டிலும், ஒரு ஐக்கியூவை காட்டிலும், இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை காட்டிலும் எமோஷனல் கோஷன் தான் முக்கியம். ஸோ இக்யூ பர்சன் தான் இம்பார்ட்டன்ட். ஐக்யூ பர்சனோட எவ்வளவு அறிவு இருக்குது, இல்லை எவ்வளவு உணர்வுள்ளவனாக இருக்கிறான்றதான் ரொம்ப முக்கியம். ஏசாயா 6:9-10 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆண்டவர் ஏசாயை பார்த்து சொல்றார், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். கண் இருந்தும் காணாம, காது இருந்தும் கேளாம இருக்கிற ஜனங்கள், இருதயத்துல உணராம இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கன்ற. இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள்ன்ற. அது இங்கிலீஷ் அழகா இருக்குது, நான் ஃபுல்லா வாசிக்கல. கடின இருதயம் அப்படின்றது எப்படின்னா, ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். கடின இருதயம் உள்ளவங்களா இருப்பாங்க, இன்சென்சிட்டிவா இருப்பாங்க. இன்சென்சிட்டிவ், அவங்களுடைய இருதயம் சென்ஸ் பண்ணாது, மற்றவங்களுடைய உணர்வுகளை சென்ஸ் பண்ணாது, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, சென்ஸ் பண்ணாது. அது சொல்ல பாருங்க, ஆம்பிளிஃபைட் அழகா இருக்கு. கீப் ஆன் லிசனிங் பட் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், கீப் ஆன் லுக்கிங் பட் டு நாட் காம்ப்ரிஹெண்ட். எல்லாம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க, ஆனா அதை பத்தி அவங்களுக்கு அறிவு உண்டாகாது. எல்லாம் பார்ப்பாங்க, ஆனா அது அவங்கள அதை என்னன்றத புரிந்து கொள்ள மாட்டாங்க. அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஒன்று அழகா இருக்கு. ஆம்பிளிஃபைபிள்ல கீப் ஆன் லிசனிங் கீப் ஆன் லுக்கிங் இருக்குது. நியூ செஞ்சுரி வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, யூ வில் லிசன் அண்ட் லிசன் பட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் லுக் அண்ட் லுக் பட் யூ வில் நாட் லேர்ன். எவ்வளவு கடின இருதயம் பாருங்க. அப்ப மற்றவங்களுடைய உணர்வுகளை உணராதவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். இதே இது மத்தேயுல சொல்றாரு. மத்தேயு 13:10-15 சொல்றாரு. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணவர்களாயும் கேட்டும் கேளார்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்கம் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஊமைகளாக ஏன் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஸ்டோரிஸ் இருக்குது. சிம்பிளா, ஏன்னா சின்ன சின்ன கதைகள் மூலமா தான் இயேசு கிறிஸ்து காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். ஒரு விவசாயி குறித்து சொல்றாரு. விதைக்கும் போது 4 விதமான நிலம் இருக்குன்றாரு. அதாவது 4 விதமான இருதயம் உள்ள ஜனங்க இருப்பாங்க. சிலர் கேட்காமலே போயிடுவாங்க, கேட்கும் போதே அது அவங்க உள்ளே போகாது. சிலவர் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் இருக்கும், கவலைகள்லாம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, விட்டு போயிடுவாங்க. அதுக்கு அந்த வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. சிலர் உலகம் பெருசா தெரியும், இந்த வசனத்தின்படி நடக்கிறது கஷ்டம், உலக வாழ்க்கை நல்லா இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது அவங்க இழுத்துட்டு போயிடுங்க. ஆனா 4வது ஒன்று சொல்றாரு, சிலர் மாத்திரம் அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருப்பாங்க இருதயத்துல. அது 30ஆக 60ஆக 100ஆக விளைச்சலை தரும். அது மாதிரிதான் இங்க சொல்றாரு. பேரபிள்ஸ் இருக்குது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல ஸ்டோரிஸ் இருக்குது, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பேரபிள்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்
பிகாஸ் இஸ் ரிசெப்டிவ் டு காட்ஸ் வேர்டு. அது வந்து அந்த தெய்வீக ஞானம் உள்ளவங்க இது என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, யாருக்காக சொல்றாங்க, இது எனக்கு என்ன புரோஜனம் அப்படி கேட்பாங்க. அப்படி உள்ளவனுக்கு அது பலன் பெற்றுக்கொள்வான், இன்னுமாக பெற்றுக்கொள்வான். சில பேர் என்ன சொல்றீங்க, ஆம்பிளிஃபைபிள் அழகா இருக்குது, எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பவர் ஆஃப் சீவிங், ஹேவிங் த பவர் ஆஃப் சீயிங் பட் தே டு நாட் see, பவர் ஆஃப் ஹியரிங் பட் தே டு நாட் ஹியர். பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிராஸ்பிங் இருக்குமா, ஆனால் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உணர்றது முதல்ல இருதயத்தில் உணரணும். நம்ம மைண்ட்ல வாங்குறத விட நம்ம ஹார்ட்ல வாங்கி பழகணும். அதான் இங்க சொல்றாரு. இதே இன்னொருத்தரும் கண்டினியூ பண்றாரு பாருங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. இந்த வசனத்தை எது வரைக்கும் கொண்டு போறாரு, இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்தோம். ஏசாயா சொன்னாரு, ஆண்டவர் தான் சொன்னாரு. அது பழைய ஏற்பாட்டு காலம்னு சொல்லலாம். மத்தேயுல வரும்போதும் சொல்றாரு. இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பரிசுத்த காலத்தில் நடக்குது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23ல இருந்து 28 வசனம். பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் பத்தி கேட்கணுன்றதுக்காக, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பவுலை கொண்டு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்காக ஒரு நாளை நியமிக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்றார், விவரித்து சொல்றார். இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு என்னெல்லாம் செய்தார்னு இயேசுவை பத்தி பேசுறார். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி குறித்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போயில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதுக்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இப்படிலாம் இருப்பாங்க ஜனங்கன்ட்டார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா. அதனால பவுலுக்கு தெளிவா இருக்குது. சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அப்படி இருப்பாங்க ஜனங்கன்ற சொல்லிட்டாங்க. கடின இருதயம் உள்ள ஜனங்க, கண்ணிருந்தும் காணாம காதிருந்து கேளாம இருதயத்தால் உணராமலும் இருப்பார்கள். இதை முதலே சொல்லிடுறாரு அவர். இதுதான் எக்ஸாக்டேஷன்றது. ஒரு ப்ராஃபஸின்றது எடிஃபிகேஷன் இருக்கணும், எக்ஸாக்டேஷன் இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாக்குவதா இருக்கணும், எச்சரிக்கை தருவதா இருக்கணும், ஆறுதல் உண்டாக்கும்படியாக இருக்கணும். 1 Corinthians 16 அதிகாரத்தில் பார்க்குறோம். அதான் இங்கே நடக்குது. எச்சரிக்கை. இப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன ஆகுது, நீங்கள் போகிற வழியில் ஒரு டேஞ்சரஸ் கர்வ் இருக்கும், ஒரு ஹேர்பின் கர்வ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் போகும்போது ஹேர்பின் பெண்டுன்னு, ஹேர்பின் மாதிரி போய் யூட்டர்ன் வந்து அவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கும், எச்சரிக்கையாக இருன்னு போட்டிருக்கும். அது மாதிரி தான் இது. அது அப்போ அங்கே போகும்போது நமக்கு தெரியும் இந்த இடத்துல அப்படி இருக்குதுன்றது, கடினமாக இருக்கும் டிரைவிங், இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும். அது மாதிரி தான் இது. ஆண்டவர் சொல்லிடுறாரு அப்படி. அப்போ அவங்க உணர்வு இல்லாத ஜனங்க இருப்பாங்கன்றார். உணர்வு அப்படின்னு ஒன்னே வேதத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு ஓவரால் வியூ பார்க்கணும். மேக்ரோ விஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரால் பேட்ஸ் ஐ வியூ மாதிரி ஒரு பறவை எப்படி பார்ப்போம் மேலிருந்து, ஒரு உலகம் முழுக்க பார்க்கறது, அப்புறம் ஆசியா முழுக்க பார்க்கறது, அப்புறம் இந்தியா முழுக்க பார்க்கறது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் அதுக்குள்ள பார்க்கறது சென்னை. அப்படி மைக்ரோ விஷனுக்குள்ள வரணும். மேக்ரோ விஷன் வந்து மைக்ரோ விஷனுக்கு வரணும். பேட்ஸ் ஐ வியூல இருந்து அந்த மைன்யூட்டா வேர்ம் ஐ வியூன்னு வாங்க, அது மாதிரி வரணும். நம்ம முதல்ல ஒரு ஓவரால் பிக்சர் நமக்கு தெரியணும். வேதத்துல பாத்தீங்கன்னா அன்னாளுடைய வேதனை, இந்த பிள்ளை இல்லாம இருந்த அந்த வேதனை,
அவங்களுக்கு மனசுலயா இருந்திருக்கும்? இல்லை, அது இருதயத்தில் இருக்கிற வேதனை. எஸ்தர் உடைய ஏக்கம், தாய் தகப்பன் இல்லாத அந்த ஏக்கம் எப்படி வந்து யோசித்து பாருங்க. அண்ணாளாவது திருமணமாகி ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க. ஆனால் எஸ்தர் சின்ன பிள்ளை. அவங்க அண்ணன் பெரியப்பா பையன் மருதகாய் வளர்க்குறேன்னு கொண்டாந்துட்டாரு. அந்த பொண்ணு அவங்க அண்ணனோட இருக்கிறா. மற்ற தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய இப்போ எஸ்தர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 12 13 வயசு, 10 12 வயசு வச்சுக்கோங்க. ஒரு 10 12 வயசுல எஸ்தர் இருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அடுத்தடுத்த வீடுகளில் காலை வேளையில் பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்பி போகுது. அவசர அவசரமாக கிளம்பி போகுது. அவங்க அப்பா பைக்கில் உட்காந்துருக்கிறாரு. சீக்கிரவா, டைம் ஆயிடுச்சுன்றாரு. அந்த பிள்ளை போகுது. அந்த வாசல்லே வச்சு அவசர அவசரமாக 2 வாயை அந்த தாய் ஊட்டி விட்டு, அந்த புடவை முந்தானையால் அந்த வாயெல்லாம் தொடச்சி விட்டு, தலைமுடியெல்லாம் சரி பண்ணி விட்டு, அதுக்கு முத்தம் கொடுத்து, அந்த பைக்கில் எடுத்து தூக்கி அந்த பிள்ளைய உட்கார வச்சு, அந்த பேக் எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்து, அந்த பிள்ளை அந்த அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பைக்கு கிளம்பும்போது இந்த எஸ்தருக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கம், இந்த அவஸ்தை உள்ளுக்குள்ள. ஏன்னா அது பெற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஏதோ அந்த பேகை வாங்கிடலாம், அந்த புஸ்தகத்தை வாங்கிடலாம். ஆனா அந்த தாயும் தகப்பனும் வாங்க முடியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மாதிரி ரூத்து 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை, புருஷன் செத்துட்டாரு. இப்ப மாமியார் தனிச்சல் ஆயிட்டா. சரி, கூட மாமியாரோட போய் இருப்பேன், நீ அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை கேள்விக்குறிதான். இதெல்லாம் உடனே தீர்ற காரியம் இல்லை. இனி வாழ்நாளெல்லாம் இந்த மாமியாரோட இருந்து மாமியாரை பார்த்துக்குவோம். ஒரு மகளை போல மகனை போல இருந்து மாமியாரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏலி எடுத்துக்கோ, 98 வயசு ஆகுது, ஆசாரியன். ஆனா பிள்ளைகள் ஓப்பனி பிணகாசும் கீழ்ப்படியாத பிள்ளைகள். சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு எதிராக நடக்கிறீங்க, நடக்காதீங்கன்றாரு. ஆனா கீழ்ப்படியாம கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற பிள்ளைகள் எவ்வளவு வேதனையா இருக்கும். தாவீது அப்சலோம் நினைச்சு முதல்ல அப்சலோம்கா சிங்காசனத்தை விட்டுட்டு போகும்போது அழுதுகிட்டே போறாரு. ஏன் அழுகிறார்? அப்ப தகப்பனா மனமு வந்து கொடுக்க வேண்டியத அன்பா மனமு வந்து அவர் கொடுக்கறத இவர் வற்புறுத்தி எடுத்துக்கிட்டார், தகப்பனை துரத்தி விட்டு. அப்ப அழுதுகிட்டே நடந்து போறாரு. பின்னால பாத்தீங்கன்னா ஒரு போர் வருது. அப்ப கழுது மேல போன அப்சலோம் கர்வாலி மரத்துல ஆப்பிட்டுக்கிட்டான். இதை ஒருத்தன் போய் யோவாப்ட சொல்றான், படைத்தளபதி யோவாப்ட, தாவீதுடைய படைத்தளபதி யோவாப்ட போய் சொல்றான், இந்த அப்சலோம் வந்து இப்படி இது பண்ணி மாட்டிக்கிட்டான், நீ போய் இப்படி சொல்லிட்டு வரைய, அடிக்காம விட்டேன்னு சொல்லி யோவாப் என்ன பண்ணாரு, ஒரு 10 போர் வீரர்களோட போய் வளையம், முள்ளு முள்ளா இருக்கும் அதுல, அந்த மாதிரி வளையத்தை வச்சு 3 வளையத்தை வச்சுக்கிட்டு அவனை நெஞ்சிலே குத்தி கொல்றான். 10 பேர் சுத்தி நின்று அவனை அடிச்சு கொண்டு போட்டுறாங்க அப்சலோம. இந்த செய்தி தாவீதுக்கு வரும்போது, என் மகனே, என் மகனே, என் மகன் அப்சலோமேன்னு அழுகிறார். அது 2 3 வசனங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அலறினான் இருக்கு, சத்தமிட்டு அலறினான். ஏன் இப்ப அழுகிறார்? தனக்கு எதிர்த்து நின்று அப்சலோமுக்காக ஏன் இப்ப தாவீது அழணும்? இப்ப ஏன் அழுகிறார்? விஸ்டம் அண்ட் டிசர்னிங் ஹார்ட், உணர்வுள்ள இருதயம் உண்டாகணும்னா அதை உணரணும், அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும், அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளை வச்சு யோசித்து பார்க்கணும். அந்த சிச்சுவேஷன் வச்சு, ஏன்னா இவர் போருக்கு போகும்போதே சொல்றாரு, என் பிள்ளை அப்சலோம பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. இதை ஜனங்க எல்லாரும் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியோடு வரவங்க, ராஜாவுக்கு எதிராக இருக்கவனை கொன்னுட்டாங்க, வெற்றியோடு வரவங்க கம்பீரமா சந்தோஷமா
இசைக்கருவிகளை இசைச்சு சந்தோஷமா ஆடி பாடி வர வேண்டியவங்க தோத்து போனவங்க மாதிரி திருட்டளவாய் வந்தார்கள் இருக்கு. அப்பதான் யோவா போய் தாவீதுட்ட போய் பேசுறாரு. உம்மை நேசிச்சவங்க நாங்கெல்லாம் செத்து போயிருந்தா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். உம்மை விரோதிச்சவன் உம்மை பகைச்சவன் செத்து போனா நீர் அவனை நேசிக்கிறீர். உம்மை நேசிக்கிறவங்களை நீ அறிந்து கொள்ளலையே, உணரலையே. நீர் இதை உணர்ந்து எங்கள்கிட்ட வந்தீர்னா நாங்கள் உங்களோட இருப்போம், இல்லைன்னா உங்க விட்டு நாங்கள் போயிடுவோன்ற. அப்பதான் தாவீது ஒலிமுக வாசல்ல உட்கார்றாரு. ஜனங்கள்லாம் வராங்க. இதெல்லாம் சரியா ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். இது பைபிள் அப்படி சாதாரண படிச்சு போகக்கூடாது. நம்ம வாழ்க்கை அது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். இப்பயே அழுகிறார். செத்து போயிட்டான் அப்சலோம்னா சரி நிறுத்தி நின்னா கர்த்தர் எடுத்துக்கிட்டார், கர்த்தர் பதில் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போலாம்ல. ஏன் அழுகிறார்? என் மகனே, என் மகன் அப்சலோமே, ஏன் அழுகிறார்? வெறுமனா ஒரு தகப்பன் பிள்ளையுடைய இழப்புக்காக அழுகிறார் அப்படி மட்டும் இல்லை. இதுல இப்படி இருக்கிறானே, இப்படி இருந்து இப்படி தன் வாழ்க்கையை முடிச்சிட்டானே, என் வாழ்க்கை இப்படியா முடியணும்? ஏன்னா இந்த தாவீது யாருன்னா தன்னை சமாதானமா இருக்கிறதுக்காக வந்த சவுலின் படைத்தளபதி அப்னேரை சமாதானத்தோட அனுப்புனவர். ஆனா அந்த அப்னேரை இப்படி சமாதானத்தை அனுப்பிட்டாருன்ற கேள்விப்பட்டு யோவாப் என்ன பண்றான்னா அவனை கூப்பிட்டு தனியா பேசுறது போல கொண்டு போய் கொன்னு போட்டுறான். அப்ப அழுகிறாரு தாவீது, ஐயோ கையும் காலும் கட்டப்பட்டு உன்னை அடிச்சு கொள்ளாம கையும் காலும் கட்டப்படாமலே உன்னை கொன்னுட்டாங்களே அப்படின்னு அப்பவும் துக்கப்படுறாரு அந்த அப்பனேருக்காக. யாரோ ஒரு படைத்தளபதி. இவர் முன்னாலே இவர் சவுலோட இருக்கும்போது அங்க படைத்தளபதியா இருந்தவர் அப்னேர். இன்னைக்கு தாவீது ஒரு ராஜா. ஆனால் அந்த அப்பனேருக்காக வருத்தப்படுறார், துக்கப்படுறார். இன்னைக்கு தன் பையன் அடிச்சு கொன்னுட்டாங்களே, இப்படியா ஒரு முடிவு வரணும். ஏன்னா இவருக்கு முடிவு வரும்போது காத்து சொல்றாரு. இவர் எல்லாத்தையும் சென்சஸ் எடுங்கட்டாரு, கணக்கெடுங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜனத்தொகை. அப்போ யோவாப் சொல்றாரு, நீர் சாதாரணமா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு அரசனை உயர்த்தி இவ்வளவு பெரிய படையை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு ஜனங்களை கொடுத்திருக்காரு, இப்ப போய் ஜனத்தொகை என்ன சொல்கிறீரே, கர்த்தர் உனக்கு ஏராளமா கொடுப்பான் போது இல்லை இல்லை நீ எண்ணுன்ட்ட. எவ்வளவு ஜனத்தொகை இருக்கு எண்ணு, எவ்வளவு போர் வீரர்கள் இருக்காங்க எண்ணுன்ட்ட. அது சாத்தானால ஏவப்பட்டாருன்னு இருக்குது. அப்ப காத்து தீர்க்கதரிசி சொல்றாரு, 3 காரியத்தை சொல்றாரு. அழிவு, பஞ்சம் அழியணுமா, இல்ல போர் அழியணுமா, இல்ல கொள்ள நோய் அழியணுமான்னு கேட்கும்போது இவரை சொல்றாரு, மனுஷன் கையில விழுறதோட கர்த்தர் கரத்துல விழுகிறேன், அவருடைய இரக்கங்கள் பெருசு, நான் கர்த்தர் கரத்துல விழுகிறேன். தனக்கு அழிவு வரத கூட அவரு இப்படி ஒரு அழிவு எப்படி வரணும்ன்றத தீர்மானிக்கிறாரு. சவுலை கூட இவர் கொல்லல, தன்னை கொல்ல வந்த சவுலை இவர் என்ன பண்ணல, கொல்லல. கர்த்தரா பார்த்து அவர் ஒரு முடிவு தரட்டும், நான் அவரை கொல்ல மாட்டேன்ட்டார். அப்படிப்பட்ட தாவீது இதைதான் நம்ம உணரணும். அந்த அந்த தகப்பனுடைய இருதயத்துள்ள உணர்வு ஜென்ரலா பார்க்கக்கூடாது, ஸ்பெசிபிக்கா பார்த்து பழகணும். அப்பதான் மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது, வேதனைகளை பார்க்கும்போது குறிப்பாய் பேச முடியும். உணரணும். ஒரு பிள்ளை இறந்துட்டான் அப்படின்றத விட இப்படி ஒரு முடிவா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு முடிவா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. சமீபத்தில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பேப்பர்ல, நேற்று முந்தா நாள்லாம் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தது. கேரளால ஒரு 3 ஏடிஎம், ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் ஒரு கும்பல் ராத்திரி 2லேருந்து 5 மணிக்குள்ள கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் சிசிடிவி வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க போலீஸு. பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் கார் 3 ஸ்பாட்லேயும் இருந்தது. ஏன்னா இவங்க அந்த சிசிடிவி கேமராவில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் எடுத்திருக்காங்க, கேஸ் கட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே கண்ணனூரில் நடந்ததை, இங்கே யார் போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான் அந்த கண்ணனூரில் இருந்திருக்காரு. அப்போ இதே மாதிரி நடந்திருக்கு, ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நடந்திருக்கு. 3 ஸ்பாட்லேயும் சிசிடிவி கேமராவில், மற்ற சிசிடிவி கேமரா சுற்றி இருக்க கேமராவில் ஒரு ஒயிட் கார் நிற்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அந்த குரூப் எப்படி
அடிப்பாங்கன்னா, கார்ல போயிட்டு அந்த கார் வந்து ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள கொண்டு போயிட்டு, அந்த கண்டெய்னர் லாரில போயிருவாங்க. ஏன்னா நார்த்லேருந்து சென்னைக்கு வர்றது, திரும்பி போகும்போது எம்ப்டியா போகும். அதில இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒயிட் கார் இல்லன்னா ஒரு கண்டெய்னர் லாரி. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரூட்ல வரலாம். அத வந்து நீங்க செக் போஸ்ட்ல புடிங்கன்றாங்க. இது வருது அதே மாரி போலீஸ் இங்க அலர்ட் ஆகுறாங்க. பார்த்தா அந்த கண்டெய்னர் லாரிய அந்த டிரைவர் நிப்பாட்டாம விரட்டிட்டு போறான். அங்க வந்து பேரிகார்ட் எல்லாம் அடிச்சு போட்டு கூட்டு போயிட்டான். போலீஸ் தொரத்துது. 2 வீலர்ஸ்லயும், 4 வீலர்ஸ்லயும் தொரத்துறாங்க. விடியுது. பப்ளிக் எல்லாம் வந்துடுறாங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு தப்பிச்சு போறான் போல யாரோ ஒருத்தன்னு எல்லாரும் தொரத்துறாங்க. கல்ல விட்டு எறியுறாங்க. ஆனா அந்த லாரி டிரைவர் 1 மணி நேரம் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்டெய்னர் லாரி எங்கெங்கோ போய் எப்படியோ போய் கடைசியில பிடிச்சு அவங்க இறங்கி தப்பி ஓடும்போது சுட்டு கொன்னுடுறாங்க. கடைசியில அத இன்வெஸ்டிகேஷன் போகும்போது எங்க நார்த்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துக்கே போகும்போது, அவனுடைய மனைவி, அவனுடைய அண்ணன்லாம் அழுகுறாங்க அந்த டிரைவரோட கண்டெய்னர் லாரில. இவன் இந்த மாரிலாம் போற ஆள் கிடையாதே. தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போயிருக்கிறான். எங்களுக்கே தெரியாது. இவன வாடகைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களே. இப்படி போறவனே கிடையாதுன்னு. அவங்க அவங்களுக்குள்ள என்ன மாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கர்ப்பிணியா இருக்காங்க அவங்க மனைவி. புருஷன் போயிருக்கிறாரு, டியூட்டில போயிருக்காரு, லாரியில போயிருக்காரு, வருவாருன்னா, சுட்டு கொன்னுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய இழப்பு. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்துக்காக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க. யூதாஸ் காரியத்து அவர் கூடயே இருக்கிறான். ஆனா இவன் தான் காட்டிக் கொடுக்க போறான்னு தெரியும். அவனுடைய முடிவு பரிதாபமா இருக்குன்னு அவருக்கு தெரியும். தலைகீழாக விழுந்து, குடல் சரிந்து விழும்படியாக அவன் சாகப் போறான்றது அவருக்கு தெரியும். எப்படி யோசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல தெரியும் எனக்கு. நம்ம வந்து அவன் வந்து பேதுருட்ட கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? நீர் அறிவீர்ன்றாரு. திரும்ப என்னை நேசிக்கிறாயான்றாரு. இவர்களை காட்டிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. நேசிக்கிறான் ஆண்டவரே. திரும்ப 3வது கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா பேதுருன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர். நாம நேசிக்கிறேன்றதை நீர் அறிவீர். அப்ப ஆண்டவர் எவ்வளவு உணர்றாரு பாருங்க அன்பை குறிச்சு. ஏன்னா உன்மேல் என் சபையை கட்டுவேன் இருக்காரு. உன் மேலதான் என் சபையை கட்ட போறேன். என் ஊழியத்தை உன் மேலதான் நான் கட்ட போறேன்றாரு. ஃபியூச்சர் மினிஸ்ட்ரி உன் மேலதான் நான் கட்ட போறேன்னு. அந்த பேதுரு என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா? நம்ம யோசித்து பார்க்கணும். பேதுருடைய இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும். இயேசுடைய இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும். நம்ம இஃப் ஜீசஸ் இஸ் இன் மை பிளேஸ் வாட் வில் ஹி டூ அப்படின்னு யோசித்து பார்க்கணும். வாட் வில் ஹி ஃபீல்? என்ன ஃபீல் பண்ணுவார்? மற்ற ஜனங்களை அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணோம், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கும் போது உணரணும். எலியா கருத்தாய் ஜெபித்தான். நம்மை போல பாடல் கருத்தாய் ஜெபித்தான், உணர்ந்து ஜெபித்தார். ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது கடின உள்ளத்தையும் காமிப்பார், சதையான இருதயத்தையும் காமிப்பார். அது அன்புள்ள இருதயமா இருக்கும். ஆண்டவர் நான் மைம்பொழியா சொல்றேன். எனக்கு ஒரு பெரியவர் 94 வயசு அவருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா இருந்தவர். அவங்க ஒய்ஃப் டீச்சரா இருந்தாங்க. அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். ஆனா நார்வில் போகும்போதெல்லாம் அந்த தாயாரை சந்திப்பேன். சந்திச்சு பேசிட்டு ஜெபிச்சுட்டு வருவேன் அவங்கள. அவன் தாயார் அநேக காரியங்களை கேட்பாங்க வேதத்துல இருந்து. அவங்க வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறிச்சுலாம் கேட்பாங்க. அப்ப அவர் உட்காந்து அவங்க கணவர் உட்காந்து அமைதியா கேட்பார். எதுவுமே பேச மாட்டார். அமைதியா இருப்பார். அவங்க எதுவானாலும் அந்த தாயார் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுவாங்க. அது சின்ன காரியம், பெரிய காரியம், எந்த காரியமா இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் ஜெபம் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அவங்க மாசம் எனக்கு ரூ. 500 காணிக்கை அனுப்புவாங்க. அவங்க கடைசியில முடியாம போய் படுக்கையில படுத்துட்டாங்க. 3, 4 வருஷம் வீட்லயே ஆக்ஸிஜன் சிலிண்டர் வச்சு அந்த சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. 24 மணி நேரமும் அந்த ஆக்ஸிஜன் சப்போர்ட்ல இருந்தாங்க. அப்ப இந்த பெரியவர் இந்த ரூ. 500 அனுப்பிச்சிட்டே இருப்பார். அவங்க இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் போயிருக்கும்.
இன்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அவர் வயசுக்கு 94 வயசு அவருக்கு. 94 வயசுல அவருக்கு இந்த கூகுள் பே, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் செய்ய முடியாது அவரால். போஸ்ட் ஆஃபீஸ் போய் மணி ஆர்டர் மூலமா அனுப்புறாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்க அனுப்ப வேண்டாம் ஐயா, நீங்க அனுப்ப வேண்டாம், உங்க அன்பு போதும் எனக்கு, நீங்க எங்களை நினைச்சு பாக்குறீங்க அது போதும் எனக்கு. இல்ல, அவர்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல நான். இன்னைக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எஸ்எம்எஸ் வரும் போன்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து. அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அரைக்குறையா இருக்கும், முழுமையா இருக்காது. அதனால போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஒவ்வொரு தடையும் கேட்பாங்க, நீங்க தானா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிளாக்னு இருக்காது, வெறும் 109ன்னு இருக்கும். எஃப் பிளாக் 109, அந்த எஃப் இருக்காது, F10 இருக்காது, வெறும் 109ன்னு இருக்கும். அதனால அவங்க 2 காசா கிராண்ட் இருக்கிறதுனால எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 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 இருதயத்தில் அந்த அன்பு எங்களை நினைச்சு பார்க்குறாரு பாருங்க. அவர் சொத்தை அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு என்னென்னன்றதை பிரிச்சு கொடுத்து, யார் காலத்துக்கு அப்புறம் இவருக்கு, என் காலகட்டத்தில் இருக்கும், என் காலகட்டத்துக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அதையும் எழுதி வச்சிட்டார், கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே. நான் அப்ப சொல்றாரு எனக்கு, இந்த பிள்ளை என்ன விரும்புவா, அந்த பிள்ளை என்ன விரும்புவா, இந்த பையன் என்ன விரும்புவான், மருமகன்கள் என்ன விரும்புவாங்க, மருமக என்ன விரும்புவா, எந்த பகுதி விரும்புவாங்க, அதுக்கு அதெல்லாம் சொல்றாரு என்ற இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பிரிச்சு எழுதி அவன் கையில கொடுத்துட்டேன்றார். அந்த அன்பு பாருங்க, அந்த பரிவு. அவரு நீதி நியாயமா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அன்பு கிடையாது. தேர் ரைச்சியஸ் பீப்புள். அவங்க மனசாட்சிக்கு சுத்தமா இருக்கிறாங்க, மனசாட்சிக்கு உண்மையா இருக்காங்க, அவ்வளவுதான். வாட்ஸ் த யூஸ்? தேர் ஆர் ஹியூமன் பீயிங், குட் ஹியூமன் பீயிங், பட் தேர் நாட் கிறிஸ்டியன்ஸ். கிரைஸ்ட் லவ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். செல்ஃபிஷ் பீப்புள் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. செல்ஃப் சென்டர்ட் பீப்புள் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. சாக்ரிஃபைஸ் லவ் இருக்கவும் தான். அந்த 2 காசு போட்டான்னு, அதுதான் எங்க வாழ்க்கை. கர்த்தருடைய நான் மகிமைப்பட சொல்றேன். இன்னைக்கு எங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த நாளுக்கு அந்தந்த நாள் பாடம் தான். அப்ப நாங்க கொடுக்குற காணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நாங்க. தைரியமா சொல்றேன், விசுவாசத்துல கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த 94 வயசு, அவருடைய வீடு நாகர்கோயில்ல. அவர் வீடு எங்க இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, அவர் எவ்வளவு தூரம் நடந்து போவார் அந்த வெயில்ல போய் அதை இதை எப்படி யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சு அதை எழுதி கொடுத்தாலும் இந்த 94 வயசுல அவர் அனுப்பணுமா? அப்ப ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? ஜெபிக்கும் போதெல்லாம், அவரை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு ஜெபிப்பேன் நான். உணர்வுகள் ரொம்ப முக்கியம். யோசேப்பு குறித்து ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உணர்வுள்ள மனுஷன், இக்யூ, எமோஷனல் கோஷன்ட்ல ஹை வேல்யூ உள்ள ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது யோசேப்பு தான். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு 8 தடவை அழுதான், அழுதார் அழுதார்னு இருக்குது. அது பல சந்தர்ப்பங்கள் அழுதாரு. முதல்ல எப்ப அழுதான்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அவனை கொன்றலாம், சகோதரர்கள்லாம் அவனை கொன்றலான்னு போது அழுது மன்றாடி இருக்கிறார். என்னை விட்டுருங்க, என்னை கொல்லாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு அழுது இருக்கார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பின்னாடி இவங்க, யோசிப்பு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, இவங்கெல்லாம் தன் தம்பி தான் தெரியாம இவங்க பேசிக்கிறாங்க. அந்த 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 அவர் வந்து துப்பாசியை கொண்டு பேசினார், டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசினார். இவங்க லாங்குவேஜ் தெரியாதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ரூபன் சொல்றான் மற்றவங்கள பார்த்து, அவன் எவ்வளவு வியாகுலப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன விட்டுருங்கன்னு அவன் கெஞ்சினானே, உயிருக்காக மன்றாடினானே, அப்ப நம்ம அவனை அப்ப அப்படி கடுமையா நடத்தணும். இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பழி வாங்குறார். எங்க சொத்து விஷயத்துல என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டு என் சகோதரிகள் எல்லாம், என் கூட அந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாம் எடுக்கும்போது, அது சும்மா பஞ்சாயத்து பண்றேன்னு ஒருத்தர் வந்து உறவினர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவன் சொத்தை தான் அவன் கொடுத்துட்டான்ல, உங்க பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்ப அவனுக்கு தான்
ஒரு வாலிப பொண்ணு இருக்கா, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கா. அந்த திருமணத்தை நீங்களாம் உதவி செய்வீங்க அப்படின்னும் போது, உதவி செய்வீங்களான்னு கேட்டார். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டார். சொத்தை தான் கொடுக்குறானே உங்களுக்கு, அவன் சொத்தை, நீங்க அவன் மகளுடைய திருமண காரியத்துக்கு உதவி செய்வீங்களா? பதிலே இல்லை. அமைதியா இருக்காங்க எல்லாரும். திரும்பவும் கேட்டார். மறுபடியும் கேட்ட உடனே ஒரு சகோதரி சொன்னா, அவன் பிள்ளை அவன் பாடு. அது எவ்வளவு வேதனையை தரும். மற்றவங்களுடைய சூழ்நிலையை உணராம, அவங்க உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை உணராமல கடினமா இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. யோசிப்பு தன் சகோதரர்களை பார்த்து அழுகிறார். முதல்ல சகோதரர்களை பார்த்து அழுகிறாரு, அடுத்து தன் கூட பிறந்த பென்னியமீனை பார்த்து அழுகிறாரு, கடைசியில் தகப்பனை பார்த்து அழுகிறாரு, தகப்பன் செத்து போன போது அழுகிறாரு, தகப்பன் இறந்து போன பிறகு சகோதரர் தன்னை புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறத பார்த்து அதுக்காக அழுகிறாரு. உணர்வுள்ள ஒரு மனுஷன். அகாசுவர் ராஜா மொர்தெகாய் தன்னை காப்பாத்தினதை மறந்துடுறாரு. ஒரு நைட் ரியலைஸ் பண்றாரு. ஆண்டவர் ரியலைஸ் பண்ணி வைக்கிற ராஜாவுக்கு தூக்கத்தை நிறுத்தி போட்டாரு. அப்ப சரித்திர புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிக்கிறது வழக்கம் ராஜாக்கள். சரித்திர புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசிங்கன்னும் போது, மொர்தெகாய் இவரை காப்பாற்றினார், 2 பேர் இவரை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாங்க, மொர்தெகாய் தான் இவரை காப்பாற்றினார்ன்றதை படிக்கும்போது, மொர்தெகாய்க்கு ஏதாவது நம்ம செஞ்சோமான்னு கேட்குறேன். ரிவார்டு ஏதாவது கொடுத்தோமானா இல்லைன்றாங்க. உடனே அப்பதான் என்ன பண்றாரு, அவரை ரிவார்டு கொடுக்குறாரு. அந்த ரியலைசேஷன், அதான் உணர்வு. அந்த நேரத்தில் அகாஸ்வேர் ராஜா உணர்றாரு பாருங்க. ஒரு மிட் நைட் ரியலைசேஷன். அது ஒரு ராத்திரி வேளையில அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி நேபுகாத்து நேச்சர் ராஜா மேட்டிமா நடந்துக்கிட்டான். அவனுக்கு யாருக்கு சித்தமோ அவனுக்கு சித்தமானவங்களை உயர்த்துவான், அவங்க சித்தமானவங்களை தள்ளி போடுவான். இது ஏன் ராஜ்யம், இது நான் கட்டினது பாபிலோன், இது நான் ஐ மீ மை செல்ஃப் அப்படின்னா ஆண்டவர் அடிச்சு தூக்கி போட்டாரு, பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாரு. அவன் மிருகத்தை போல காட்டில் இருக்கிறான். 7 வருஷம், 7 வருஷம் தான் அவனுக்கு அந்த ரியலைசேஷன் நடக்குது. தன் நிலையை உணர்றான். இந்த உணர்வுள்ள இருதயம் உண்டாகிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. நாபாள் தாவீது உதவி கேட்ட போது நாபாள் உதவி செய்யல, சீறிட்டான். அவங்கள்ட்ட எல்லாம் சீறி பாஞ்சிட்டான். உடனே தாவீது கொல்ல வரலான்னு நினைக்கும் போது அபிகாயில் போய் தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு அதை நாபாள்கிட்ட அவன் போதை தெளிகிறதுக்காக ராத்திரி முழுக்க காத்திருந்து அடுத்த நாள் காலையில சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு. 10 நாட்கள் 1 சாமுவேல் 25:38 போட்டிருக்கு, கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அந்த 10 days ரியலைசேஷன், அந்த 10 days என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. நாபால் ஆண்டவர் உடனே அவனை அடிக்கல, உடனே அவன் புழு புழுத்து செத்தான் இல்லை. 10 நாட்கள் நாபாலை வாதித்ததினால். ஐயோ, இந்த தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டேனே, ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டேனே, என்கிட்ட இருக்குது ஏராளமா இருந்தும் நான் செய்யாம போயிட்டேனே. ரொம்ப பெரிய பணக்காரன் அவன். அதுக்கப்புறம் நாம தன் மனைவி அபிகாயில வச்சு யோசித்து பார்த்திருப்பான், இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்காளே. அப்பதான் உணர்றான் அவன். தன் நிலையை உணர வைக்கிறார், எல்லாரையும் உணர வைப்பார். யாரையும் விட்டுற மாட்டார் ஆண்டவர், அப்படியே விட்டுற மாட்டார். 10 தொழுநோயாளிகளை சுகப்படுத்தினார், ஒருவன் மாத்திரம் நன்றி சொன்னான். அந்த உணர்வு உணர்றான், உள்ளத்துல உணர்றான் அவன். யோசித்து பாருங்க, குஷ்டரோகம், அந்த நேரத்துல குஷ்டரோகம் இருந்ததுன்னா ஊருக்கு வெளியே இருக்கணும், ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே தனியா இருக்கணும். ஆனா ஏன்னா அது தீட்டு பரவிடும், மற்றவங்களுக்கு பரவும். யாராவது வராங்க அந்த சைடுனா தீட்டு தீட்டுன்னு கத்தணும் அங்க இருந்து. ஏன்னா அந்த சைடு வந்துடாதீங்கன்னு. அவனுக்கு என்ட்ராயிட்டானுங்க ஜீசஸ் கிட்ட. ஏன்னா இவர்கிட்ட போனா சுகம் கிடைச்சிடணும். 10 பேர் வராங்க. அது எதுல, சுவரில் வந்த குஷ்டமா, அது தோல்ல வந்த குஷ்டமா, பொருட்கள் மேல வந்த குஷ்டமா, அது லேவியராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இவன் சொல்ற ஆசிரியர்கள் போய் காமிங்கன்ட்ட. ஏன்னா
சுகம் உண்டாகட்டும் சொல்லலை, போய் காமிங்கன்றார். போற வழியில சுகமாயிட்டாங்க. பார்க்குறான் அவன், ஒருத்த மாத்திரம் ஓடியாரான். ஓடியாந்து அவன் உரத்த சத்தமிட்டு கர்த்தரை மைமைப்படுத்தினான் இருக்கு. அப்படின்னு அர்த்தம். சோஸ்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மைமைப்படுத்துகிறான். ஆண்டவரே நீ கத்தி விழுந்திருக்கிறான். அந்த உணர்வு அவனுக்குள்ள, நன்றி உணர்வு. பார்வோனுக்கு 10 வாதைகளை போட்டார். முதல் ஒரு வாதையில வெளியே விடல இஸ்ரேல் ஜனங்களை. 10 வாதைகளுக்கு அப்புறம் 10வது வாதை அவன் மகனை தொட்ட பிறகுதான், மகனை சாக கொடுத்த பிறகுதான் உணர்றான். யாத்திராகம் 9:14 போட்டிருக்குது, அவன் இருதயத்துல வாதை உண்டானது. அவன் இருதயத்துல உணர்வடைய வைக்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 90:12 மோசே இப்படியா சொல்றாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, உணர்வுள்ள இருதயம் உண்டாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நான் ஒரு மனுஷன்தான், என் வாழ்நாட்கள் மிகவும் குறுகினது. அதான் ஞானம். அது எண்ணம் இருந்துச்சுன்னா மேட்டிமை போயிரும், தன்னால தாழ்மை வரும், எளிமை வரும், ஆடம்பரம் போயிரும். மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான்னா புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான் இருக்குது சங்கீதம் 95:6. அதே சங்கீதத்துலதான். அதே இது பாருங்க, சங்கீதம் 103:15-16 இருக்குது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். ஒரு பூவை போல உதிர்ந்து போவோம், புல்ல போல உதிர்ந்து போவோம், பூவை போல வாடி போவோம். என்றென்றைக்கு இருக்கிற மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. சாவு இல்லாத மனுஷனே கிடையாது, இறப்பு இல்லாத மனுஷனே கிடையாது. அதே சங்கீதம் 90:9 மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கதையை போல போயிடும், ஒரு கதை படிக்கிற மாதிரிதான் இதெல்லாம் போயிடும். எவ்வளவோ இருக்குது பாருங்க. உபாகம் 32 28-29 இப்படி இருக்குது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். மனுஷன், நான் வெறும் மனுஷன்தான், என் வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். இது எண்ணம் கிடையாது, மைண்ட்ல வர தாட்டு கிடையாது, இருதயத்துல இருக்கணும் உணர்வு. அப்ப நமக்குள்ள மாயைக்குள்ள போக மாட்டோம், இல்லூஷனுக்குள்ள போக மாட்டோம். ரியாலிட்டி, I'm just a human being, that's all. சங்கீதம் 89 இது ஏத்தானுடைய சங்கீதம். அதுல 47-48 என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுப்புத்தர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? மரணமே இல்லாம ஒரு மனுஷன் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்கிறார், ஏத்தான் பாடுறார். யோபு 7:6 என் நாட்கள் நெய்கிறவன் இருக்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. இன்னொரு இடத்துல நிழலை போல கடந்து போகுது, இன்னொரு மேகத்தை போல் கடந்து ஓடுகிறது. வாழ்நாள் இவ்வளவுதான். சங்கீதம் 39:4-6 வரைக்கும் தாவீது பாடுறாரு, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விழற்கடையாக்கினீர், என் ஆயுசு முது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். வாழ்க்கையில் எதையோ சாதிக்கணும், அதை செஞ்ச ஒன்றும் பண்ண முடியாது. இது கடைசியில் ஒரு முடிவு உண்டு, அவ்வளவுதான். அது பிரசங்கி 1 அழகா சொல்றாரு, நீ ஏதேனும் ஒண்ணு நான் நூதனமாக செய்திருக்கிறேன், இதுவரை யாரும் செய்யாது, நூதன மனுஷனை ஏற்கனவே செஞ்சிருப்பான். எதுவும் புதிதான காரியம் இல்லை அந்த பூமியில. எல்லாத்துக்கும் மரணம் ஒரே மாதிரிதான் நடக்கும். எதையோ ஒண்ணு சாதிச்சிடலாம், சேர்த்து வச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவை சம்பாதிக்கணும், இயேசுவின் அன்பையும் கிருபையும் தயவை இரக்கத்தையும் சம்பாதிக்கணும். இயேசு சொல்ற மாதிரி நடக்கும் போதுதான் அது கிடைக்கும். பிரசங்கி 7:2 விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். அது இங்கிலீஷ் பைபிள்லையும்
எளிமையான வேதாகமத்தில், எளிய வேதாகமத்தில் அழகா இருக்குது. மரண வீட்டுக்கு போவதை நலம்னே இருக்குது. இது துக்க வீடுன்னு போட்டிருக்குது, மரண வீடுனே போட்டிருக்குது. மரண வீட்டுக்கு போவது நலம். ஏன்னா அது எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். ஒரு டெத் ஹவுஸ் போகும்போது தான் தெரியும், எல்லா மனுஷனுக்கும் இதான் முடிவு, எனக்கு இதான் முடிவு, நானும் ஒரு நாள் இப்படிதான் போயிடுவேன் அப்படின்னு அந்த அந்த இருதயம் உணரும் போது என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய திங்கிங் எல்லாம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல இறந்து போனவர்களை குறித்த செய்தியை முதலாவது படிப்பேன். அதுதான் பிரத்யேகமா படிப்பேன். என்னைக்கு பிறந்தாங்க, என்னைக்கு இறந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இது மாதிரிதான் ஒரு நாள் எனக்கும் இறப்பு உண்டு. நான் அதுக்குள்ள நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும்னு என்னுடைய இமேஜினேஷன் ஓடும். உடனடியாக நான் எல்லாத்தையும் செஞ்சிடணும். இந்த மாதிரி டெத்தை பார்க்கும்போது புஸ்தகங்களை அதிகமாக வெளியிடுற நண்பர் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு அந்த ஸ்தாபனத்தை வச்சிருந்த ராஜேந்திரன், அவர் இறந்து போனார் சமீபத்தில். அந்த அந்த காலை வேளையில் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது என்னை எவ்வளவாக நேசிச்சார் அவர். அவர்கிட்ட பேச எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா சரியாக பேசணும், ரொம்ப நிதானிப்பார், ரொம்ப ஆவியை நிதானிச்சு பார்ப்பார். இன்னும் நோட்டு ஒரு மனுஷனை ஸ்கேன் பண்ற மாதிரி பார்த்துருவார். சாதாரணமா அப்படியே உதட்டில் வரதெல்லாம் பேசிட முடியாது. ரொம்ப யோசிச்சு, ரொம்ப உணரணும். முதல்ல ஃபீல் பண்ணி, அடுத்து அதை திங்க் பண்ணி அப்புறம் தான் பேசணும். ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியாது, நேரடியாக கேட்டுருவார். யோசித்து பார்க்குறேன், பாலியங்கிச்சோவை இந்தியாவுக்கு கொண்டாந்து, சென்னை பட்டணத்தை கொண்டாந்து அவர் தான் மீட்டிங் நடத்தினார். ரெனாட் போங்கே கொண்டாந்து ஊழியம் நடத்தினார். டிஎல் ஆஸ்பானை கொண்டு வந்து ஊழியம் நடத்தினவர். பென்னிகினை நேரடியாக போய் சந்திக்கிறவர். அவர் என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தார்னு யோசித்து பார்க்கிறேன். அவர் சுகவீனமாய் போய் அவர் இனிமே நடமாட முடியாது, அவ்வளவுதான், லைஃப் முடிய போகுதுன்ற மாதிரி படுத்திருக்கும் போது நான் போய் ஜெபிச்சேன். எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் ஓடிடுச்சு. நான் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஊழியக்காரர்களை அவர் சந்திக்கணும்னா அவங்க வீட்டுக்கு வந்து சந்திப்பாங்க. இவர் போக வேண்டியலாம், இவர் அவங்களை சந்திக்கணும்னு சொன்னார்னா அவர் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். அவர் என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தார். கண்டிப்பான மனுஷன், நல்ல வேதத்தை தரோ நாலேஜ் உள்ள மனுஷன். இன்னைக்கு ஊழியத்தில் உள்ள அத்தனை பேரும் பழக்கம் உள்ள ஒரு மனுஷன் என்னை நேசிச்சார்ன்னு நினைச்சு பார்க்கிறேன். நான் அதை உணர்றேன். நான் இறந்துட்டாரு, இனி நான் அவரை பார்க்க முடியாது. ஆனா இதே மாதிரி எனக்கு ஒரு முடிவு வரும். நிறைய புஸ்தகங்களை வெளியிட்டுட்டாரு. அடுத்து என்னெல்லாம் செய்யணும்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னால அவரை சந்திச்சேன். செஞ்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அவருடைய பாரத்தெல்லாம், ஆத்தும பாரம், ஊழியத்தை குறிச்ச பாரத்தெல்லாம் பேசினார். அப்ப அதெல்லாம் நான் செய்யணும். யாருக்கும் தெரியாது, எனக்கு என் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும், இயேசுவுக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் நான் எடுத்து செய்யணும். அதான் சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதிலும், சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு நீ போறதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போ. அப்ப நீ சிந்திப்ப, உணர்வ, உன் முடிவு என்னன்றதை நீ யோசிப்ப. அப்ப நீ என்னெல்லாம் செய்யணும், இப்பவே அதெல்லாம் செய்யணும்ன்ற அந்த எண்ணம் உண்டாகும், அந்த உணர்வு உண்டாகுன்றார். சங்கீதம் 38:9 தாவீது இப்படியாக பாடுறாரு. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் ஏக்கம், என்னுடைய ஏக்கம் தனியர் அறிவீர், என் தவிப்பெல்லாம் நீர் அறிவீர் ஐயா.
எவ்வளவு உணர்றாரு பாருங்க. சங்கீதம் 107:43 வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கிருபையை உணரணும். கிருபையை குறித்து யோசிக்க கூடாது, கிருபையை உணரணும். புலம்பல் 3:22-23 வசனங்களை பார்க்கிறோம். நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும், என் சரீரத்துல சுகத்தோடு இருப்பது உங்க கிருபை, என் ஆத்மாவிலே சமாதானத்தோடு உங்க கிருபை, என் ஆவியில நான் விடுதலையோடு இருப்பது உங்களுடைய கிருபை. இந்த காற்று, தண்ணீர், வெளிச்சம், இந்த உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா. கிருபையாய் நீர் கொடுப்பது ஐயா. என கிருபையை குறித்து அழகா ரோமர் 9 பவுல் சொல்றாரு, விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நான் கிருபையை விரும்புறதுனால பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்பட்டேன்னா அதனால கிடைக்கிறது, அதற்கான பலன் ஒழிய கிருபை கிடையாது. கர்த்தரா கிருபையா இருந்தாதான் உண்டு. நான் யார் மேல் கிருபையா இருப்பேன் அவன் மேல் கிருபையா இருப்பேன், நான் யார் மேல் இரக்கமா இருப்பேன் அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அவராக கிருபையை கொடுத்தாதான் உண்டு. அந்த கிருபையை நம்ம உணரணும். நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கிருபையா எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம் யோசித்து பார்க்கணும். யோபு 20:3 வசனம், சோப்பார். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யோபுடைய சந்திக்க வந்த 3 நண்பர்களும் அவங்களோட சேர்ந்து வந்த 4வது இந்த எலிகு, இவங்க எல்லாம் பேசுனது எல்லாமே அவங்களா பேசுனாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே சில உணர்வுகள் இருக்குது, சில நல்ல பகுதிகள் இருக்குது. பாருங்க, யோபு 20:3 சோப்பார் இப்படி சொல்றான், உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது என்றான். உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, அதை ஆவியை ஏவுது பேசுறதுக்குன்றான். troubled thoughts cause me to answer அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. யோபு 32:8 வசனம், இது எலிகு சொல்றான், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். The spirit in a person, the breath of the Almighty that gives understanding. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாக்குறாருன்றான். சங்கீதம் 14:2-3 வசனங்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இது சங்கீதம் 14:2-3. இதேதான் சங்கீதம் 53:2-3. இதேதான். கர்த்தர் அங்கிருந்து தேடுறார். யாராவது அவரை தேடுகிறவங்க இருக்கிறாங்களா? உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்காங்கன்னா யாருமே இல்லைன்றார். அந்த உணர்வுள்ளவன் யாருமே இல்லைன்றார். அந்த ஏசாயா 29:13 சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது என்றார். Their worship is based on nothing but human rules. மனுஷனால போதிக்கப்பட்டதா இருக்குது. இப்படி ஜெபிக்கணும், இப்படி துதிக்கணும், இப்படி பாடணும், இப்படி மியூசிக் போடணும், அப்படிதான் இருக்குது. ஒரு ரிச்சுவலா தான் இருக்குது, சடங்காச்சாரமா இருக்குது. உண்மையா என்னை நேசிக்கிற அந்த உணர்வுள்ளவன் உண்டான்னு பாக்குற. இதே தான் மத்தேயு 15 8-9 வசனங்களை தான் சொல்றார். சங்கீதம் 73:17 வசனம், ஆசாப் இப்படியா சொல்றார், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. துன்மார்கன்னா நல்லா இருக்கிறான், நான் ஏன் கஷ்டப்படணும், நல்லவனா இருந்து ஏன் கஷ்டப்படணும்னு அப்ப அவன் முடிவு நினைக்கும் போதுதான் அவன் முடிவை, அந்த துன்மார்க்கனுடைய முடிவு ஒரு நிமிஷத்துல போயிடும். அவன் முடிவை கவனித்து உணரும் அளவு என் பார்வைக்கு விசனமா இருந்தது. அது உணரணும். ஒவ்வொருத்தருடைய ஏதோ நன்றி உணர்வு. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நமக்கு சர்வ் பண்றாங்க, அவங்க டியூட்டி அவங்க பண்றாங்க, ஆனாலும் கடைசியில் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கும் போது அந்த நன்றி உணர்வு, நம்ம பஸ்ல நமக்கு ஏறுறோம், வழி விடுறாங்க, அப்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு உண்டாகணும். அது சொல்லி பழகணும். நான் யாராவது நண்பர்களை சந்திச்சுட்டு
ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியத்தில் யாராவது சந்தித்து பேசிட்டு வரும்போது உடனடியாக அவங்க மெசேஜ் அனுப்புவேன் நான். உங்களுடைய நல்ல வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்காகவும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சதுக்காகவும் நன்றின்னு அனுப்புவேன். அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணுற சிஸ்டர் ஸ்டெல்லா நவீன், நான் அவர் நவீன் பிரதர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் நான் ஃபோனில். அவங்க மனைவி அவங்க கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ திடீர்னு சொல்ல அவங்க ஒய்ஃப் பேசணுமானார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிக்கு ஒரு டிசைன் பண்ணி அனுப்புகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது பிரதர். நீங்கள் இந்த ஷார்ட்ஸில் பேசுனதெல்லாம் நல்லா இருக்குது, தொடர்ந்து அதை செய்யுங்க, நல்லா இருக்குன்னு. இது வரைக்கும் யாருமே அப்படி அப்ரிஷியேட் பண்ணலை. இது வரைக்கும் யாருமே அப்ரிஷியேட் பண்ண, குறையா சொல்லலை. அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க அதை திங்க் பண்ணலை, அதை ஃபீல் பண்ணி அந்த டிசைனை பார்த்துருக்குறாங்க. உண்மையிலே அது மெனக்கிடுறேன் நான். நான் வந்து யோசியுங்கள் பேசுங்கள்ன்ற போது ஒருத்தங்க இப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து படம் கரெக்டாக இருக்குன்னு போட்டேன். உணர்வோம் செயல்படுவோம், உணருங்கள் செயல்படுங்கள் அப்படின்ற இந்த டாபிக். ஒருத்தர் உணர்றதை எப்படி போடுறது? ஃபீல் பிஃபோர் யூ ஆக்ட். இதுக்கு நெட்டில் படங்கள் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நேற்று பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த அப்படியே டிசைன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், திங்கிங், ஃபீல் பண்ணணும். பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகணும். நான் பாவி, நான் குறைவுள்ளவன், நான் வெறும் மனுஷன்தான்ற அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். மன்னிக்கிறது, ஒருத்தர் மன்னிக்கிறது உணரணும். நம்ம ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அதை உணரணும். அவங்க மன்னிப்பு கேட்கலாலும் மன்னிக்கணும். நமக்கு எதிராக நடப்பாங்க, பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். அதே மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம முதல் ஆளா நிற்கணும். என்னை மன்னிச்சுக்கோங்க. பணிவா இருக்கிறதுக்கு உணரணும். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். இருதயத்துல தாழ்மை இருக்கணும். பாருங்க, தாவீதுக்கு பாருங்க, தன்னை கர்த்தர் தான் உயர்த்தினாரு, ஆடு மேய்ச்சி தன்னை கர்த்தர் தான் உயர்த்தினாருன்றத 1 அப்படி சொல்றார். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஆண்டவர் கட்டக்கூடாதுன்றார். ஆனா உனக்கு நான் ஒரு அரண்மனை கட்டணும் போது போய் சொல்றாரு, நான் எம்மாத்திராண்டவரே, எம்மாத்திரம், என்ன நினைச்சு பார்க்கணும், எம்மாத்திரம் என்னை குறித்து நினைச்சு பார்க்கிறேன். அப்ப திங்கிங்கிறது மைண்ட்ல உள்ளது, ஃபீலிங்கிறது எமோஷன்ஸ்ல உள்ளது, கான்சைன்ஸ் இது மனசாட்சி. திங்க் பண்ற போது நம்ம என்ன பண்றோம், சிந்திச்சு பார்க்கிறோம். ஒன்ன வேரியஸ் ஆங்கிள், பல்வேறு கோணங்கள்ல நம்ம என்ன பண்றோம், சிந்திச்சு பார்க்கிறோம். உணர்ச்சிகள் அப்படின்றது எப்படின்னா நம்ம ஃபீலிங், அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, துக்கம் வருது, வருத்தம், கவலை, விரக்தி, இதெல்லாம் வந்து மேலோட்டமானது, நம்மளுடைய ஆத்மாவில் உள்ளது. நம்முடைய மனசாட்சி வந்து நல்லது கெட்டதை பகுத்து பார்க்குது, நன்மை தீமையை பகுத்து பார்க்குது. இப்படி உள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இன்ட்யூஷன் எப்போவாவது ஆப்ரேட் ஆகுது, உள்ளுணர்வு கண்டினியூஸ் எப்போவாவது ஆப்ரேட் ஆகுது. இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இந்த ஆத்மால. ஆனா நம்ம ஆவியில நடக்க போற ஸ்டெடியா இருக்கும். அந்த சந்தோஷம்ன்றது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி துக்கப்படும் போது நம்ம இருதயத்துல வரும்போது அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவில் நடக்கிறது ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அப்படியே கால ஆரம்பிச்சு சாயங்காலம் போயிடும். ஆனா இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி நம்ம ஆவியில நடக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே, ஆனா ஸ்டெடியா இருக்கும். நம்ம ஆத்மாவில் நடக்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திடீர்னு சந்தோஷமா இருப்போம், டக்குன்னு துக்கமா இருப்போம். டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. இப்போ நாங்கள் தூர்தர்ஷனில் நான் கேமராமேனாக இருக்கும்போது சென்னையில் 93 98 வரைக்கும் சென்னை தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் நடராஜன்றவர் டைரக்டராக இருந்தார். அவர் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு நண்பர், கடிதம் மூலமாக பழக்கம்.
நான் நிறைய பத்திரிகையில் கதை கவிதைலாம் எழுதுவேன், அதுக்கு கடிதங்கள் எழுதுவார். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை, இந்த காரணத்தினால நல்லா இருக்குது, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இந்த இன்சிடென்ட் நல்லா இருக்குன்னா லெட்டர் எழுதுவார். அவரும் ரைட்டர். இப்படி எங்களுக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் உண்டு. ஆனால் எனக்கு தெரியாது, நான் இங்கே கேமராமேன் வருவேன், அவர் எனக்கு டைரக்டராக இருப்பான்னு தெரியாது. என்னை மதுரையிலேருந்து ஒருக்க சந்திச்சார். அப்பவே நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மத்தியான நேரம் மதுரை ஆல் இண்டியா டைரக்டர் விஜய திருவேங்கடத்தை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் கிராமத்துக்கு நாமல் புதுக்கோட்டைக்கு வந்துட்டார். அப்போ நான் ஒரு பெரிய பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 மாசமா ஒரு படத்தை நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய பெயிண்டிங். அப்போ வந்து பேசினார், பார்த்தாரு. உங்களை பார்க்கணுன்னு நினைச்சு ஆசையாக இருந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன்னாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கேயே அவர் டைரக்டராகவும் நான் கேமராமேனாகவும் இருக்கேன். 2000 பேர் அப்போ ஸ்டாஃப், அவ்வளோ பேருக்கு அவர் தான் ஹெட்டு. எப்பயாவது காரிடரில் கிராஸ் ஆகும்போது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னுவேன். நின்று 2 நிமிஷம் பேசிட்டு போவார். வீட்டில எல்லாம் அப்பா எப்படி இருக்கிறாரு, அம்மா எப்படி இருக்காங்கலாம் கேட்டுட்டு போவார். அப்புறம் ரைட்டர்ஸை பற்றி கேட்பார், அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பார். ஒரு நாள் அதே மாதிரி நான் கிராஸ் ஆகும்போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். ஒரு 4-5 பேரோட சேர்ந்து பேசிட்டே வந்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல கூட கிராஸ் ஆகிட்டேன். நான் அமைதியாகிட்டேன். ஒரு 10-15 அடி போனவர் நின்று திரும்ப வேகமாக ஓடி வந்தார். சாரி சாரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிறகு என் கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்போது என்னன்னா, நான் மேலோட்டமாக கேட்கல, நான் ஆப்சன்ட் மைண்டடாக போயிட்டேன். நான் இட் ஷுட் கம் ஃப்ரம் மை ஹார்ட். அது என்னால் அந்த மூமெண்ட்டை மறக்க முடியாது. எசேக்கியேல் 11:19 எசேக்கியேல் 36:26 சொல்றாரு ஆண்டவர், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன்றார், உணர்வுள்ள இருதயத்தை உண்டாக்குவேன். மற்றவங்க மேல நம்ம கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம பரிதபிக்கிறவங்களா இருக்கணும். உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் செலின் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அகஸ்டின் பால்னு ஒரு மியூசிஷியனுடைய ஒரு மியூசிக் டீச்சர், அவருடைய ஒய்ஃபு ஹிந்து பேப்பர்ல சீனியர் சப் எடிட்டராக இருந்தவங்க. அவங்கள சமீபத்தில் சந்திச்சு நானும் என் மனைவி எழுதின புஸ்தகங்கள்லாம் கொடுத்த போது அவங்க அவ்வளோ சந்தோஷமா அதை பார்க்குறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் தே ஆர் ஸ்பெஷல், தே ஆர் ஸ்பெஷல்ன்றாங்க. நீ யாரு, உங்களை சரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணு, யாருன்ட்டு. அதுக்குள்ள இன்னொன்று, என் கூட தூர்தர்ஷனில் என் கூட வேலை பார்த்தவர், அவங்க அம்மா பெரிய ஊழியக்காரங்க, பெரிய நல்ல கிட்டாரிஸ்ட், பேஸ் கிட்டாரிஸ்ட். அவர் சொல்றாரு எனக்கு, ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் பேரை சொல்லி, அவருக்கு ரொம்ப வேண்டியவர் இவர், ரொம்ப க்ளோஸ்ன்றாரு. அப்ப அந்த அந்த அது உள்ளத்து நாளத்திலிருந்து அங்கே அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த சகோதரி. அவங்க அவ்வளவு அழகா இங்கிலீஷ் நாலேஜ், ரைட்டர், அவ்வளவு அருமையான ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன். ஆனா அதுக்கு மேல மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது சாதாரண காரியம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நான் பாக்யராஜ் சாரை போய் பார்க்குறேன். அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது எப்படின்றத அவர்கிட்ட கற்றுக்கிட்டதை என்னால் மறக்க முடியாது. கதை எழுதுறதுன்றது வேற, அந்த கதையை திரைக்கதைக்கு கொண்டு வரும்போது காட்சி பூர்வமாகவும் வசனத்தின் மூலமாகவும் எப்படி கொண்டு வரணும், த்ரூ கேரக்டர், த்ரூ சிச்சுவேஷன்ஸ் எப்படி அந்த கதையை தூக்கிட்டு வரணும், அதை எப்படி ஒவ்வொரு டெவலப் பண்ணி கொண்டு போகணும், அந்த ஒரு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்குள்ள அதை செய்யணும். ஒருத்தன் பெரிய பணக்காரன், ரொம்ப மனமேட்டிமை உள்ளவன் அப்படின்னா பணக்காரன்றதுக்காக ஒரு சீன், மனமேட்டிமை உள்ளவன்றதுக்காக ஒரு சீன் பண்ண முடியாது. ரெண்டும் ஒரே சீன்ல வரணும்னுவாரு. அடுத்தடுத்து கதை மூவ் ஆகணும், ஒரே இடத்துல கதை நிற்கக்கூடாது. அவர் நான் சீன் சொல்லும் போதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க சிரிப்பாங்க, ஏன்னா நீ கதை சொல்றேன்னுவாரு. சில சமயம் கதை சொல்லணுவாரு, நான் கதை சொல்லிட்டு இருப்பேன், எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன்னா போய் சீன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னுவாரு. அப்போ கதைன்னா என்ன, சீன்னா என்னன்னு தெரியாம இருந்தேன். நான் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுனால இன்னைக்கு போய் நான் அவர் அந்த நன்றியோட தான், அந்த கிராட்டிடியூட தான் போய் பார்க்குறேன் அவரை. எந்த சூழ்நிலையாலும் சந்திப்பார். நான் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, எவ்வளோ பெரிய டைட் சுச்சுவேஷனாக இருந்தாலும்
என்று சொல்ல மாட்டார். ஒரு நாள் சில ஊழியக்காரர்களோட சந்திக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி. வான்ட்டார். நானும் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டேன். உட்கார வைக்கிறாங்க, நீ வாங்க, நீங்கள் தான் என்ன பேர் பேர் சொல்லி கேட்டாங்க. ஆமாம், உட்கார வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கிறீங்களா, எல்லாம் கவனிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்தார் இவர். அப்போ பார்த்தா எடிட்டிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்புறம் தான் சொன்னார், அங்கேருந்து வந்தேன்னு. ஐயோ, நீங்கள் சொல்லியிருந்தேன் நான் வந்திருக்க மாட்டேன்னா. இல்லை இல்லை, நீ வரேன்றது பெரிய காரியம் ஐயான்ட்டு. தன் எவ்வளோ பேர் உயரத்துக்கு போனாலும் தன் தன் கூட இருந்தவன் நான் எவ்வளோ நேசிக்கிறேன்றதை அவர் பார்க்குறாரு. அதே மாதிரி தான் பிசி ஸ்ரீராம் கேமராமேன். நான் போய் அசிஸ்டண்டாக சேரும்போது என்னை எடிட்டிங்கில் போய் உட்கார வச்சிட்டார். அப்போ தான் டிஜிட்டல் எடிட்டிங்னு ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஃபில்மில் பண்ணுவோம், மூவியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீம் பேக்னு வந்துச்சு. ஃபில்மை த்ரெட் பண்ணி ஆடியோ வீடியோ தனித்தனியாக இருக்கும், இதை பேரல் பண்ணணும். டிஜிட்டல் ஆயிருச்சு, டிஜிட்டல் எடிட்டிங் நடக்குது சாஃப்ட்வேரில். நீங்கள் அதில் நான் சொன்னேன், அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்திருக்கிறேன் நான் ஏன் சார் எடிட்டிங்கில் போய் உட்கார வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கற்றுக்கிடணும். நாங்கள் அப்போ 5-6 அசிஸ்டன்ட்ஸு. என்னை எடிட்டிங்கில் உட்கார வச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னால் ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய பாட்டை நான் ஷூட் பண்ணி அதே டேபிளில் தான் எடிட் பண்ணேன். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை இப்போ நான் பேசுகிறேன், இதை நானே தான் எடிட் பண்ணுறேன். ஏன்னா இன்னொருத்தர் கொடுக்கும்போது எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாது, எதை கட் பண்ணிட்டு போகலான்னு தெரியாது. இப்போ எல்லா விஷயம் இதில் பேசுவேன், ஆனால் அதை எடிட் பண்ணிடுவேன். நான் எந்தெந்த விஷயம் வேணும், அது ஒரு டெம்போவில் போகணும். அது எங்கே நான் ஸ்டே ஆகுதோ அங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட முடியும். நான் அந்த டிசிஷன் ஈஸியாக எடுக்க முடியும். நானும் எடிட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்குறேன், இதெல்லாம் வாய்க்க செய்தது யாரு? எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ட்ரைனிங்கை கொடுத்தது யாரு? ஏசு கிறிஸ்து தான். கேமரா பண்ணுறதுக்கு எனக்கு லைட்டிங், கம்போசிஷன், பெஸ்ட் ஆட்கள்கிட்ட கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த நன்றி எனக்கு, அந்த நன்றியோட தான் நான் போய் பார்க்குறேன் அவங்கள. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக் இருந்துச்சு அவங்களுடைய பில்டிங்கில். அந்த கிராக்கை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்கள். அவன் மேலோட்டம் பண்ணிட்டு இருந்தான். அதை நல்லா கீறி விட்டு அதுக்கு நல்ல கெமிக்கல் போட்டு பேக் பண்ணாமல் மேலோட்டமாக பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் சரியாக செய்ப்பாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடினமாக பேச வேண்டியிருந்தது. இதை சரியாக செய்ய, இப்படி மேலோட்டம் பண்ணுற, மழை தண்ணி உள்ளே வந்துடாதா, நீ நல்லா அந்த கெமிக்கலை நல்லா பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். வந்தவன் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டேன், வேலை பார்க்குறவன், அன்றாட கூலிக்கு வேலை பார்க்குறவன். அவன் நம்ம இப்போ கடினமாக பேசிட்டோமேன்னு போய் போய் தப்பாக எடுத்துக்காதப்பா, நான் நல்லது தான் சொன்னேன். இல்லை சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஆனால் அந்த மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது எங்கன்னா இருதயத்தில் உணர்றது. நம்ம வாழும் தேசத்தை நம்ம நேசிக்கணும். எதுக்காக என்னைய இந்தியாவில் பிறக்க வச்சிருக்கிறார், எதுக்காக என்னை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார், எதுக்காக என்னை சென்னைப்பட்டினத்தில் வச்சிருக்கிறார்ன்றதை நம்ம உணரணும். இது ஏதோ எதேச்சியாக நடக்கிற காரியம் கிடையாது. இது ஆக்சிடென்டாக நடக்கிற காரியம் கிடையாது. இது கர்த்தரின் இடத்துல வச்சிருக்கிறார், ஏசு கிறிஸ்து இடத்துல வச்சிருக்கிறார். அப்போ அதை நான் உணரணும். நான் எக்ஸைட் ஆகலாம், எமோஷனல் ஆகலாம், ஆனால் அது கண்ட்ரோல்டாக இருக்கணும். நம்ம எமோஷனலாக இருக்கணும். நம்ம ஹியூமன் பீயிங். நம்ம வந்து மாடு மாதிரி ஆடு மாதிரியே கிடையாது. நம்ம மனுஷங்க, நமக்கு எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதான் எமோஷனல் கோஷன்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அன்புன்றது உண்மை உள்ளத்திலேருந்து வரணும். அந்த அன்பை நான் உணரணும். ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன் நான், ஒரு காரியத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நாளாக அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அதை உணரணும். நான் இதை செக் பண்ணி பார்ப்பாரு நம்மளை, அன்பை. யோகிட்ட தான் நடந்தது. என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கையா இருப்பேன்ல. அது நல்லா பார்த்தீங்கன்னா, நீ கொன்று போட்டாலும் உண்மை நான் நேசிப்பேன். கஷ்டத்தின் பாதையில போகும்போது நேசிக்கிறோமா? என்னை ஆசீர்வதித்தா நான் நேசிப்பேன், ஆசீர்வதிக்கல நான் நேசிக்க மாட்டேன்னு அந்த அன்பு உண்மையானது அல்ல. எங்க அப்பா இறந்தப்ப அந்த கல்லறையில நான் அதிகமாக அழுதேன். ஏன்னா என்னை கடைசி காலத்துல ரொம்ப விசாரிப்பார். டெய்லி ஃபோன் பண்ணி வண்டி ஓடுதான்னு கேட்பார். அப்படின்னா வாழ்க்கை வண்டி ஓடுதான்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அவரு இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதை விட கஷ்டம் என்னன்னா, எங்க அப்பா இறந்து சவப்பெட்டியில இருக்கிறாரு. எல்லாரும் ஊரே வந்து அழுகுது.
எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் மறந்துருச்சு. இருக்கிறவங்களாம் இறந்துட்டாங்கன்றாங்க, இறந்துட்டவங்களெல்லாம் இருக்கிறாங்கன்றாங்க. எங்க அப்பா சவப்படி இருக்கிறாரு, ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. தன் புருஷன் இறந்துட்டாருன்ற நினைவே இல்லை அவங்களுக்கு, உணர்வே இல்லை. அப்ப எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி வந்து கேட்குறாங்க, இவர் யாருன்னு கேட்குறாங்க, தெரியலன்றாங்க. அப்போ உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படின்னா, இந்த கடை வரைக்கும் போயிட்டு வருங்கன்னு போயிருக்கிறாருன்றாங்க. தன்னோடு இத்தனை வருஷம் வாழ்ந்த கணவன் இறந்துட்டாரு. 7 பிள்ளைகளை பெத்தோம், வளர்த்து ஆளாக்கணும். இன்னைக்கு அவர் போயிட்டாருன்ற அந்த உணர்வே இல்லாம எங்க அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. நாங்க போய் எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரோம். இந்த எங்க அம்மா வாசல் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, அந்த உணர்வுகள் இல்லைன்னா மனுஷன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க. சினிமால டிராமாலெல்லாம் நடிக்கும்போது, ஒரு துக்கமான காட்சி நடிக்கும்போது சரியா சில பேருக்கு நடிக்க வராது, நிறைய பேருக்கு. அப்போ அதை அந்த டைரக்டர் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, துக்கமான நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்ததான்னு கேட்பாங்க. ஆமா, இப்ப சொன்னேன் பாருங்க, எங்க அப்பா இறந்தப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு. எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மாவுக்கு மறதி, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமை. அப்ப அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு தாங்க முடியாத ஒரு துக்கமா இருந்துச்சு. அதிகமாக அழுதேன் என்பது அதை நினைச்சு அழ சொல்லுவாங்க. அதை நினைச்சுக்கோங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நடிக்க வராது. அப்ப அந்த இடத்துல இதை நினைச்சு அதை அழுங்கன்னுவாங்க. அப்படிதான் அந்த ரியாலிட்டியை கொண்டாடுவாங்க. நம்மளை நேசிக்கிறவங்க யார்? உண்மையா இருதயத்தின் ஆழத்துல நம்ம நேசிக்கிறவங்க யார்? அதை உணரணும் நம்ம. அதே மாதிரி மற்றவங்களை நம்ம நேசிக்கிறது உண்மையா நம்ம இருதயத்தின் ஆழத்துல நம்ம நேசிக்கிறோமா? மேலோட்டமா நேசிக்கிறோமா? ஒரு தடவை பாக்கியராஜ் சாரை பார்க்க போது என் 2 நண்பர்கள் கூட வந்தாங்க. நான் பாட்டு பாடி போட்ட சீடியை கொடுக்கறதுக்காக போகும்போது அவங்க 2 பேரும் வந்தாங்க. பேசிட்டே இருந்தாங்க. நீங்க கென்னடி இவ்வளவு நேசிக்கிறீங்களே, எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க. உங்கள்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாருன்றதுனாலயா, இல்லை வேற ஏதாவது ரீசனா இவ்வளவு நேசிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் அவரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்து அவரோட பேசுறீங்க, நல்லா பார்க்குறோம் நாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் அவர் 2 ஹவர்ஸ் கிட்ட உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களை பார்க்கறது எவ்வளோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க வெளியில. அப்ப அவர் சொன்ன காரியம், நான் நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் என் கூட இருக்காங்கல்ல, நான் கஷ்டப்படும் போது யார் என் கூட இருந்தாங்க? நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கென்னடி என் கூட இருப்பாரு. எனக்கு அது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு இதா இருக்கு. பிரபலத்துக்காக நான் போல. சமீபத்தில் ஒரு பிரபலமான டைரக்டர் மீட் பண்ணேன். அங்க வந்த பவா செல்லத்தரை வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டாரு. அவர் தனியா வந்து உங்களை சந்திக்கணும்னு எனக்குள்ள ஆசையா இருக்கு, உங்களை தனியா சந்திக்க முடியுமான்னு. நான் ஒரு படம் கூட பார்த்ததில்ல. நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன் பாருங்க, அந்த வார்த்தை அவரை தொட்டிருக்கு. நம்மளை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரான்ட்டு. நம்மளை அறியாத ஒரு மனுஷன் நம்மளை நேசிச்சு நமக்காக ப்ரே பண்றாருன்றது. சில பிரபலமானவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்கள சந்திச்சு என் புத்தகத்தை கொடுக்கும்போது, உங்க வீட்டுக்கு நான் வாரேன், உங்களோட கொஞ்ச நேரம்லாம் இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்து உங்களோட பேசணும், அப்படிப்பட்ட ஆள் நீங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தருடைய கிருபை அது. அவங்கள சந்திக்கிறதுக்கு ஏராளம் பேர் காத்திருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்க அந்த இயேசுவின் அன்பு நம்ம எதுக்கு கொடுக்கணும்? இயேசுவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். எனக்குள்ள இயேசுவின் அன்பு தான் அபிஷேகம். அபிஷேகம் ஆவியானவர். ஆவியானவர் யாரு? அன்பின் ஆவியானவர், தண்ணியை ஜீவ பலியா கொடுக்கிறவர். எவ்வளோ பேருக்கு பிரேயர் பண்ணி அற்புதங்கள் நடந்தது. மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடந்தது. ஆனா அவங்களாம் திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. ஆனா அவங்க இருதயத்தை ஆண்டவர் தான் கடினப்படுத்தியிருக்கார். அதனாலதான் இயேசுவையே இறுக பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக நடத்தி இருக்கிறார்.
உங்கள் தாயின் அன்பு கிடைக்கலையா, தகப்பனுடைய அன்பு கிடைக்கலையா, கூட பிறந்தவங்களுடைய அன்பு கிடைக்கலையா, அந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களை உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அவங்க தான் தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருப்பாங்க. அப்படித்தான் உங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது.